தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 129 சங்கீதம், அதுல 1ஆம் வசனம் 2ஆம் வசனோடு வாசிப்போம். என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நெருக்குதலுக்கு மேல் நெருக்குதல். நெருக்கத்திலிருந்து உதவி செய்கிறது யார்? எந்த மனுஷன் நெருக்கத்தில் உதவி செய்ய முடியாது. நெருக்கத்தில் உதவி யார் இருக்கா? சகோதரன் பிறந்திருக்கிறார். இக்கட்டில் உதவவே சகோதரன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனாக நமக்கு இருக்கிறார். ஆமை முன்னோடியாக ஸ்தோத்திரம். ஒரே தேவனாகிய தேவன், ஒரே சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்காக மனுஷனுக்காக தன் ஜீவனையை கொடுத்தவர். உங்க வாழ்க்கையில இருக்கிற நெருக்கத்தை மாற்றுகிறவர்கள் இருக்கிறாருங்க. எங்கெங்கே போய் பணத்தை செலவு பண்றீங்களா? நேரத்தை செலவு பண்ணீங்களா? என் நெருக்கம் எப்படியாவது மாறும்னு சொல்லி உங்க நெருக்கத்தை மாற்றுகிற ஒரே நபர் இருக்கிறார். அவர் யாருமா? அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நிச்சயமாய் நெருக்கப்படுவதை கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே கர்த்தரை விடுவித்தார் என்ற வார்த்தையின்படி இந்த இடத்துல சிறுவயது முதல் நான் என்ன பண்றேன்றத நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சிறுவயது முதலே நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் எந்த சிறுவயதிலிருந்து நொறுக்கப்பட்டாலும் தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவா நம்ம சுமந்து வந்திருக்கிறாரு. எந்த பிரச்சனை உங்களை அணுகாமல் பாதுகாத்திருக்கிறாரு. அதற்காக நீங்கள் ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்களை யாரும் தொட முடியாது. உங்க குடும்பத்தை தொட முடியாது. உங்க பிள்ளைகளை தொட முடியாது. ஏன்னா உங்களை சுற்றிலும் தேவனுடைய வேலி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உங்களை சுற்றி ஆண்டவராக இயேசு பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாம உங்க வீட்டுக்குள்ள எதுவும் வர முடியாது. பயப்படாதீங்க. அது ஒன்றும் எது வராது. ஏன்னா உங்க நெருக்குதலை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இங்க எழுதப்பட்டிருக்கிறது அநேக தரம். ஒரு நாள் நெருக்கல், 2 நாளுக்கு அநேக தரம். அப்படின்னா அவன் பிறந்த நாள் முதல்வே என்ன பண்ண? ஆமா, நெருக்குதலுக்கு நெருக்குதல். நெருக்குதலை மாற்றுகிற இயேசு இருக்கிறாருங்க. கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. சோத்திரம். இந்த நாள் வரையும் அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள இயேசுவானவர் படகுல செல்றாரு. அதை கூட சீசர்களும் புறப்பட்டு போறாங்க. காற்று கடலுக்கு கொந்தளிக்குது. ஆண்டவரே அவர்கள் மடிந்து போற என்று கதறுகிறார்கள். நெருக்குதல். ஐயோ உயிர் போயுமா என்று பயந்து இருக்காங்க. அப்ப ஆண்டவராக இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அந்த படகு மூழ்கல. உங்க படகுகளை மூழ்காம பாதுகாக்க தேவன் இருக்கிறார். உங்க படகு மூழ்காது. ஏன்னா உங்க படகுல இயேசு இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்குள்ள இயேசு இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவை ஆமை சொந்த ரட்சகராக அவருக்காக நாம் வாழ வேண்டும். அந்த நெருக்குதலை மாற்றுகிறவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பக்கத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்காக பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவர். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போகிற ஆண்டவர் உங்களை கைகளை வைத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் இருக்கிறீங்க. உலகத்தின் கரங்களில் இருக்காதீங்க. மனிதனுடைய கரத்தை இருக்காதீங்க. இயேசுவே நான் உம்முடைய கரத்தை இருக்கிறான் விரும்புகிறேன். அவர் கரத்தில் இருந்தவர் நம்மளை பாதுகாப்பு. நோவா தேவனுடைய கரத்தில் இருந்தான். ஆண்டவர் நோவாவை பாதுகாத்தார். எந்த தண்ணீரும் உள்ளே போகாதபடிக்கு, எந்த நெருக்குதலும் போய் சேதப்படுத்தாதபடிக்கு அந்த குடும்பங்களை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க வல்லமைய தேவனாக இருக்கிறார். உங்கள் நெருக்குதலையும் மாற்ற இயேசுவோடு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எழுதப்பட்டிருக்கிறது என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது. நமக்காக சிலுவை மரத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு இருக்கிறார். அவரை நீ பிடிச்சு கொள்ளுங்க. உங்க பிரச்சனை மாறும். உங்க போராட்டங்கள் மாறும். உங்க நிந்தனைகள் மாறும். உங்கள் அவமானங்கள் மாறும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நனைமடைவதில்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துற நாட்கள் வருகிறது. உங்க வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுங்க. நீ ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே,
இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நெருக்கத்தை மாற்றி போடுகிறார். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.